ஆகஸ்ட் 31ஆம் தேதி புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் இவ்வாண்டுக்கான தேசிய தின அணிவகுப்பில் 14,010 பேர் பங்கேற்கின்றனர். அரசு நிறுவனங்களின் 78 வாகனங்கள், 7 அலங்கார வாகனங்கள், 116 விலங்குகள், 21 வாத்திய இசைக்குழுக்கள் ஆகியவை 2.1 கிலோமீட்டர் தூரத்திலான அந்த அணிவகுப்பில் பங்கேற்கும். ஜாபின் எனப்படும் தகவல் துறையின் தலைமை இயக்குனர் ஜூலினா பின்டி ஜோஹான் அதனை தெரிவித்தார். 2025 தேசிய தினம் மற்றும் மலேசிய தின கொண்டாட்டங்கள் குறித்து ஊடகங்களுக்கு இன்று நடத்தப்பட்ட விளக்கமளிப்பு கூட்டத்தில் அவர் அவ்வாறு கூறினார். Kita menjangkakan Dev Hormat dah berada seawal pukul 7 pagi dan ketibaan Timbalan Perdana Menteri berlaku pada pukul 7.40 diikuti oleh Timbalan Perdana Menteri 1 dan Yang Amat Berhormat Perdana Menteri akan sampai dalam 7.50. Kita menjangkakan keberangkatan tiba Seri Paduka Baginda Yang di-Pertuan Agong pada pukul 8 pagi dengan beberapa komponen yang akan dilakukan semasa ketibaan. Yang paling utama adalah daripada segi lagu negaraku dan juga kawalan penghormat utama disusuli oleh lintas hormat unit helikopter Angkatan Tentera Malaysia dan pemeriksaan PKU oleh Seri Paduka Baginda Yang di-Pertuan Agong. Seterusnya akan ada hormat diraja negaraku oleh PKU dan upacara menaikkan jalur gemilang yang ini akan disusuli dengan tembakan meriam 14 das yang akan dilaksanakan dan ia akan diikuti dengan bacaan ikrar rukun negara. Bacaan ikrar rukun negara ini akan disempurnakan selepas menaikkan jalur gemilang dan seterusnya ada pembarisan perpunjen, persembahan lintas udara dan persembahan khas Madani. Jadi kita menjangkakan program ataupun perarakan sambutan Hari Kebangsaan akan berakhir pada pukul 10 pagi. 10 pagi kita menjangkakan insya-Allah program akan berakhir pada pukul 10 pagi. அணிவகுப்பை காணவரும் பொதுமக்களின் வசதிக்காக பிரீசின் 1, 8, 9, 18 ஆகிய இடங்களில் வாகன நிறுத்தும் இட வசதி செய்து தரப்படும். அதே சமயம் 100 பேருந்துகள் மற்றும் புத்ராஜயா ஏரி சுற்றுப்புறங்களில் இருந்து 6 நீர் டாக்ஸி சேவைகளும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. இவ்வேளையில் அணிவகுப்பை அமர்ந்து பார்க்கும் அடுக்கு இருக்கைகளின் அளவும் இவ்வாண்டு 8000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 4000 பேர் அந்த அடுக்கு இருக்கைகளில் அமர்ந்து வகுப்பை கண்டு களித்தனர். 12 ராட்சச LED திரைகள், 18 மருத்துவ கூடாரங்கள், 5 சூறாவ் தொழுகை இடங்கள், 200க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள் உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். Ini tadi saya maklum tentang kempen bersama Malaysiaku yang telah kita gerakkan pada bulan Julai tempoh hari dan sehingga sekarang penyertaan kempen bersama Malaysiaku telah mencecah 3,000. Dan dalam masa yang sama juga saya nak sentuh juga tentang program Satu Rumah Satu Jalur Gemilang. Sehingga sekarang kita ada 38 program melibatkan 7 kluster. Dan dalam masa yang sama juga kita ada juga Satu Rumah Satu Jalur Gemilang melibatkan program di peringkat komuniti yang berjumlah ada 242 program. Dan dalam usaha ini juga kita telah menggerakkan program Kembara Merdeka Jalur Gemilang melibatkan 88 checkpoint. Kebanyakan 88 checkpoint yang berada di seluruh negara ini telah selesai kecuali Sabah dan Sarawak yang hanya berbaki 4 di Sabah dan Sarawak ada 2. இதனிடையே ஆகஸ்ட் 30, 31ஆம் தேதிகளில் பிரசின் 2இல் நடைபெறும் உணவு விழா மற்றும் ரியோ மெர்டேகா நிகழ்ச்சியில் 60 ட்ரக் வாகனங்கள் பங்கேற்கின்றன. பொதுமக்களுக்கான சிறப்பு திரைப்படங்கள் திரையிடப்படுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் அங்கு நடக்கின்றன. தேசிய தின அணிவகுப்புக்கான முழு ஒத்திகை ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறும். இது பொதுமக்களுக்கும் திறக்கப்படும். எனினும் புத்ராஜயாவில் அன்றைய தினம் இரவு 10 மணி முதல் ஆகஸ்ட் 31 மாலை 6 மணி வரை சாலைகள் மூடப்படுவதால் பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களின் பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ளுமாறு ஜூலினா கேட்டுக்கொண்டார். இதனிடையே இன்று நடைபெற்ற விளக்கமளிப்பு கூட்டத்தில் தேசிய கலாச்சாரம் மற்றும் கலைத்துறை தலைமை இயக்குனர் இன்ச்சி முகமது அம்ரான் பின் முகமது அரீஸ், மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா
ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.